ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति स्तुति निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं पुरतो रसिका भुविभावुकाः ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामाह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरों वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी शभानुं सुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। नमस्कार माताजी। कृपा तमहं वन्दे श्री गुरुं दीनदारिणं परमानन्दं श्री चैतन्येश्वरं कथाञ्चन स्मृते श्री दुष्करं सुकरं भवेत् स्मरेत परितंशः श्री चैतन्यं नमामितं। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा माताजी। नमस्कार माताजी। हरे कृष्णा नमस्कारं नमस्कारं हरे कृष्णा नमस्कार माताजी। हरे कृष्णा எல்லாருக்கும் ஹரே இன்னைக்கு நமஸ்காரம் மாதாஜி. ஜெகநாதர் ஸ்நான யாத்ரா நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜெகநாதருக்கு ஸ்நான யாத்ரா ரொம்ப அற்புதமான முறையில காலம்பர 5:30 மணிக்கெல்லாம் ராஜாப்பூர்ல இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு ஸ்நான யாத்திரை. ஸோ நாங்க வந்து ஒரு 7 மணி போல போய் ஜெகநாதருக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் நடந்துட்டே இருக்கும் அபிஷேகம், காலையில ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் ஜெகநாதருக்கு கஜவேஷ் ஞான வேஷம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் 15 நாள் ஜெகநாதர் குவாரண்டைன்ல போயிடுவார், உடம்பு சரியில்லை அவருக்கு, குவாரண்டைன்ல போயிடுவார். அதுக்கப்புறம் எப்ப பார்க்கலாம், ஜம்முன்னு ரதத்துல வருவார் பாருங்க, அப்ப பார்க்கலாம். கம்பீரமா உட்காந்து ரதத்துல வருவார் ஜெகநாதர், பலதே சுபத்ரா மகாராணி. அப்போ அவரை தரிசனம் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம வந்து 15 நாள் ஜெகநாதரை பார்க்க முடியாது. ஆனா யாராவது ஜெகநாதர் பக்தர்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னாக்க அந்த மருந்து பிரசாதமும் கிடைக்கும் நமக்கு. டெய்லி ஜெகநாதருக்கு மருந்து ஆஃபர் பண்றாங்க இல்லையா, அந்த மருந்து பிரசாதமும் கிடைக்கும். அதனால யாராவது ஒரு பக்தரை நல்ல பிரசாதம் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கணும். இங்க என்ன அப்படின்னாக்க சவுத் இந்தியன் பிரசாதம் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இட்லி தோசை வடை சாம்பார் சட்னி கொடுத்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாகி அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஜெகநாதர் பிரசாதம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் அது கண்டினியூஸா நம்ம வந்து பண்ணணும், அப்பதான் வந்து நமக்கு அது கிடைக்கும். ஓகே, நம்ம இன்னைக்கு பாகவதத்துக்குள்ள வருவோம். ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம், கடவுளின் பரலோக வர்ணனைகள். ஸோ அந்த வர்ணனைகள்லாம் முடிஞ்சு நம்ம வந்து இப்போ வந்து கேட்டு கிட்ட வந்துட்டோம். கேட்ல வந்து நிக்கிறோம். ஆனா முனிவர்களை ஜெய விஜயர்கள் உள்ள விடல.
கொஞ்சம் டென்ஷனான ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம். இவங்களுக்கும் கோபமா இருக்கு, அவங்களுக்கும் கோபமா இருக்கு, ரெண்டு பேருக்கும் கோபம் இருக்கு. முனிவர்கள் நினைக்கிறாங்க வைகுண்டத்துல இருக்கக்கூடியவங்க பகவானுக்கு உண்டான குணங்களோட தானே இருக்கணும். அப்போ இவங்க ஏமாற்று பேர் வழிகள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஜெய விஜயர்கள் என்ன நினைக்கிறாங்க, வைகுண்டத்துக்குள்ள வரணும் அப்படின்னா அதுக்கு உண்டான தகுதி இல்ல இருக்கணுமே. இவங்க உடல்ல உடை கூட இல்லாம இருக்காங்களே, எப்படி இவங்க வைகுண்டத்துக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தடுத்துட்டாங்க. அப்போ இப்ப நம்ம முனிவர்களுடைய அந்த கோபத்துல அவங்க என்ன சொல்றாங்க அந்த இடத்துல இருக்கும். பதம் 34, 15வது அத்தியாயம் 34வது பதம். தத்வாம் அமுஷ்ய பரமஸ்ய விகுண்டபர்துகு கர்த்தும் பிரகிருஷ்டம் நிகதி மஹீமந்ததீப்யாம் லோகான்விதோ விரஜதம் அந்தர பாவத்ருஷ்ட்யா பாபி யசஸ்த்ரய இமே விபவோஸ்ய யத்ர. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் தீர்த்தராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. ஆகையினால் மாசுற்ற இவ்விருவரையும் எப்படி தண்டிப்பது என்று நாம் சிந்திப்போம். அத்தண்டனை மிக பொருத்தமுடையதாக இருக்க வேண்டும். அதன் மூலம் இவர்கள் இருவருக்கும் நன்மை அருளப்பட வேண்டும். வைகுண்ட வாழ்க்கையிலேயே அவர்கள் இருமையினை கண்டதினால் அவர்கள் மாசுடையவர்களே ஆவர். ஆகையினால் அவர்கள் இருவரும் உயிர்கள் 3 வகையான பகைவர்களை பெற்றிருக்கும் மண் உலகிற்கு அனுப்பப்படுதல் வேண்டும். என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கணும், அதே சமயத்துல அந்த தண்டனை அவங்களுக்கு நன்மை பயக்கிறதாவும் இருக்கணும். இதான் வைஷ்ணவர்கள் பக்தர்களுடைய மனோபாவம். அவங்க யாரையும் வேணும்னு தண்டிச்சு அவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கம் எல்லாம் கிடையாது. யாரையாவது கடிந்து பேசினாலோ இல்ல இந்த மாதிரி ஏதாவது தண்டனை கொடுத்தாலோ அதனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை தான் விளையும். சோ நம்ம பார்க்கலாம். நாரதர் யார சபிக்கிறார்? நாரதர் யார சபிச்சார்? மணிகிரிவர், அப்புறம் நல்ல கூபரா, குபேரனுடைய 2 மகன்களை பசங்களும் அவங்கள சபிச்சார். ஆனா அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைச்சது. அவங்க பிருந்தாவனத்துல மரங்களா இருந்து பகவானுடைய லீலைகளை நேரடியா பார்த்தாங்க. பார்த்து அவங்க அனுபவிச்சு பகவானாலேயே விடுவிக்கப்பட்டு அவங்களுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சது. சோ அதனால பக்தர்களுடைய எப்படி பகவானுடைய செயல்கள்ல இருமை கிடையாதோ அதே மாதிரி பக்தர்களுடைய செயல்களையும் இருமை கிடையாது. நமக்கு அது சில சமயத்துல புரியாம இருக்கலாம். அந்த பக்தருக்கு என்ன பிடிக்கல, அதனால எப்பவுமே என்ன டார்கெட் பண்றாரு அப்படின்னா நம்ம நினைக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம கர்ம வினைகளைத்தான் நாம் அனுபவிக்கிறோம். ஓகே, பொருளுரை. கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? கார்த்திகா மாதாஜி எஸ் படிங்க. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். தூய ஆத்மாக்கள் பரிபூரண இறைவனின் குற்றத்துறை என்று கருதப்படும் மண்ணுலகின் வாழ்க்கை சூழலில் ஏன் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்பது பற்றி பகவத்கீதை 7ஆம் அத்தியாயம் 27வது ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது, ஒரு உயிர் எவ்வளவு காலத்திற்கு தூய்மையுடையதாக இருக்கிறதோ அதுவரை அது பகவானின் விருப்பங்களுக்கு முற்றிலும் இணக்கமுடையதாக இருக்கிறது. ஆனால் அது எத்துணை விரைவில் தூய்மை கேடு அடைகிறதோ அப்பொழுது அது பகவானின் விருப்பங்களுக்கு இணக்கமற்றதாக ஆகிவிடுகிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாசடைவதனால் அது காம, குரோத, லோபம் என்னும் 3 வகை பகைவர்களை கொண்ட உயிர்கள் வாழும் பௌதிக உலகிற்கு அனுப்பப்படுகிறது. இம்மூன்று பகைவர்களும் உயிர்களை தமது பலத்தினால் பௌதிக உலகிலேயே இருக்க செய்கின்றன. ஆனால் இவற்றிலிருந்து விடுதலை பெறும் ஒருவன் கடவுள் ராஜ்யத்தினுள் நுழைவதற்கு உரிய தகுதியினை பெறுகிறான். ஆகையினால் ஒருவன் புலனுகர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்பதற்காக ஆத்திரமும் தனது தேவைக்கு மேலாக எதையும் அடைய வேண்டும் என்ற பேராசையும் கொள்ளக்கூடாது. இச்லோகத்தில் இவ்விரண்டு வாயு காப்போரும் குற்றவாளிகள் வாழ்வதற்கு உரிய பௌதிக உலகிற்கு அனுப்பப்படுதல் வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குற்றத்தின் அடிப்படை கொள்கைகளான புலனுகர்ச்சி, சினம், பேராசை என்னும் உயிர்வாழியின் முப்பகைவர்களினால் இயக்கப்படுபவர்கள் வைகுண்ட லோகத்திற்கு ஒரு காலும் உயர்வு பெற மாட்டார்கள். மக்கள் பகவத்கீதையினை கற்று முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை எல்லாவற்றிற்குமான இறைவனாக ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அவர்கள் பரமபுருஷரான பகவானின் புலன்களை திருப்திப்படுத்தும் பயிற்சியினை பெற வேண்டுமே ஒழிய தம்முடைய புலன்களை திருப்திப்படுத்துவதில் முனையக்கூடாது. கிருஷ்ண உணர்வில் பெறப்படும் பயிற்சியானது ஒருவனை வைகுண்ட லோகத்திற்கு உயர்த்துவதற்கு உதவும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ணா, நம்மளுடைய 3 பகைவர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம்.
புலனுகர்ச்சி சினம் பேராசை. பேராசை. ஸோ காமம், குரோதம், கோபம். காம, குரோதம், லோபம், இந்த மூணு தான் நம்மளுடைய பகைவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த மூணு பேரை பத்தி பின்னாடி பகவத்கீதையிலும் பகவான் வந்து சொல்றார். எந்த அத்தியாயம் கரெக்டா ஞாபகம் இல்லை, ஞாபகம் ஹரே கிருஷ்ண மாதாஜி. எத்தனாவது ஸ்லோகம் மாதாஜி? 3வது காண்டம் 15வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஸோ காமம், குரோதம், லோபம் இது மூணு நரகத்துக்கு போறதுக்கான வழி. திருபிதம் நரகே அப்படின்னு சொல்றார். மூன்றுமே நரகத்துக்கு போறதுக்கான ராஜபாதை. காமம், குரோதம், பேராசை. ஆனா இது மூணும் இந்த பௌதிக உலகத்துல ரொம்ப சிறப்பா வரவேற்கப்படுது. ஒருத்தருக்கு வந்து நிறைய கோபம் வந்து அவர் பெரிய ஆளுன்னு அர்த்தம். ரொம்ப கோபப்பட்டா அவருக்கு பயங்கரமா கோபம் தான் பயப்படுவாங்க. இந்த மாதிரி பேராசை இருக்கிறவங்கள ரொம்ப உயர்வா சொல்லுவாங்க. இன்னும் கோடி கோடியா சம்பாதிக்கிறாரு, ரொம்ப பெரிய மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. காமத்துல வசப்பட்டு வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்கள அவங்களுக்கு என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த மூணு இந்த பௌதிக உலகத்துல ரொம்ப உயர்வா பேசப்படுது. ஆனா உண்மையிலே பார்த்தோம்னா இது நம்மளுடைய எதிரிகள். ஸோ இந்த மாதிரி குணமுடையவங்க வைகுண்டத்துல இருக்க முடியாதே. அது எப்படி வைகுண்டத்துல காமம், குரோதம், இதெல்லாம் பேராசை எல்லாம் எப்படி இருக்க முடியும்? ஸோ அதனால இவங்க வைகுண்டத்துல வாழ்றதுக்கு தகுதி கிடையாது. அதனால இவங்க இந்த மூணு விஷயம் இருக்கிற பௌதிக உலகத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. தேஷாம் இதீரிதம் உபாவ் அவதார்ய கோரம் தம் பிரம்மதண்டம் அனிவாரணம் அஸ்திரபூகைஹி சத்யோ ஹரேர் அனுச்சரா குருபிப்யதஸ்தத் பாதப்ரஹா அபததாம் அதிகாதரேன. நிச்சயமாக பகவானின் பக்தர்களாய் இருந்த அவ்விரு வாயிற்காவலர்களும் தாம் அந்தணர்களால் சபிக்கப்பட போகிறோம். அவ்வாறு சபிக்கப்பட்டால் அந்தணரின் சாபத்தினை எவ்வித ஆயுதத்தினாலும் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து மிக கவலையுடன் அந்நால்வரின் பாதங்களில் விழுந்தனர். பாருங்க, அவங்களுக்கு என்ன கர்வம் இல்லை, நாங்க வைகுண்ட லோகத்துல இருக்கிற பகவானுடைய அந்தரங்கமான சேவகர்கள். நீங்க யாரு? சும்மா கொஞ்ச நேரம் வந்திருக்கீங்க, வந்து நீங்க எங்களுக்கு சாபம் கொடுக்குறீங்களா? அப்படிலாம் என்ன பண்ணல, கவுண்டர் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணல. அப்போ இந்த மாதிரி ஒரு பக்தன் பணிவோட நடந்துக்கிட்டான் அப்படின்னாக்க அது பகவானுடைய கருணையை ஈர்க்கும். நாம எதிர்த்து எதிர்த்து பேசி, ஏன்னா இந்த உலகத்துல நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ குனிஞ்சா உன்னை என்ன பண்ணுவாங்க, உன் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. நீ குனிய குனிய உன்னை வந்து குட்டி உன்னை வந்து இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அதனால நிமிர்ந்த நெல், எதிர்த்த நெல் அப்படிலாம் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு பணிவா போறோமோ அந்த அளவுக்கு நாம பகவானுடைய கருணையை அடையலாம். குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மாதாஜி. ஹரே பொருள் உரை. சந்தர்ப்பவசத்தால் அக்காவலர்கள் அந்தணர்களை வைகுண்ட வாயினில் நுழைய விடாது தடுக்க குற்றத்தினை செய்திருந்த போதிலும் அவர்கள் இருவரும் உடனே அதனால் வரும் சாபத்தின் வலிமையை உணர்ந்து கொண்டனர். பல்வேறு வகை குற்றங்கள் உள்ளன. இக்குற்றங்களுக்கெல்லாம் தலையாய குற்றம் பகவானின் பக்தனுக்கு செய்வதாகும். வாயில் காவலரும் பகவானின் பக்தர்களை ஆதலினால் அவர்கள் இருவருக்கும் தம் தவறு என்னவென்று உடனே உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதனால் அந்நான்கு குமாரர்களும் தம்மை சபித்து விடுவார் என்று அவர்கள் அஞ்சி நடுங்கினர். ஹரே கிருஷ்ணா. சோ பிராமணனுடைய சாபத்தை எந்த ஆயுதத்தாலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வைஷ்ணவர்கள் அவங்க கிட்ட குற்றம் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் நம்ம நிலைமை அப்படிங்கிறது நாம யோசிச்சு பார்க்கணும். அதனால எந்த வைஷ்ணவர்களுடைய பாதங்களையும் நாம குற்றம் செய்ய கூடாது. எந்த அளவுக்கு நம்ம பணிவா இருப்போமோ அந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகத்துல முன்னேற முடியும். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க பகவத் பக்தர்களுடைய பாதங்கள்ல குற்றம் செய்யறதுதான் தலையாய குற்றம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பக்தர்களுக்கு இடையில நாம பழகும் போது அதை ரொம்ப சர்வசாதாரணமா நினைச்சுக்கணும். அவங்களையும் ஒரு சாதாரண மனிதர்களா நினைச்சு அவங்க கிட்டே நம்ம வந்து குற்றம் எல்லாம் பாக்குறோம். அது நம்ம செய்யவே கூடாது. பூயாத் அகோனி பகவத் வீரகாரி தண்டோ யோட்டோ ஹரேத சுரசேலனம் அபி அசேஷம் மாவோனுதாப கலையா பகவத் ஸ்மிருதிக்னோ மோக பவேத் இக துனோ பிரஜதோ அதோந்தக.
இவ்வாறு முனிவர்களால் சபிக்கப்பட்ட பின்னர் அக்காவலர்கள் கூறினர், உன் போன்ற முனிவர்களுக்கு மரியாதை அளிக்க தகுதியமைக்காக நீங்கள் எம்மை தண்டித்தது நியாயமானதே. ஆயினும் எங்கள் பிரார்த்தனை என்னவென்றால், உங்கள் சாபத்தினால் நாங்கள் கீழ் உலகை அடைந்த போதிலும் முழுமுதற் கடவுளை மறக்கச் செய்யும் மாயைக்கு ஒரு நாளும் நாங்கள் ஆளாகிவிடக் கூடாது என்று எங்களுக்கு அருள் புரிய வேண்டுகிறோம். சாபம் கொடுத்ததெல்லாம் பரவாயில்ல, ஆனா என்ன மட்டும் பண்ணிடாதீங்க, பகவானை மறக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில எங்களுக்கு கொண்டு போய் வச்சிடாதீங்க. மாயைக்கு அடிமையாக்கிடாதீங்க. மாயைக்கு அடிமையாகி நாங்க பகவானை மறந்துடக்கூடாது, அதுதான் எங்களுடைய பிரார்த்தனை அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அப்போ பகவானை எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது இங்க வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, மறைமுகமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. எப்பவுமே பகவானை ஞாபகம் வச்சுக்கணும், எப்பவுமே பகவானை நாம மறக்க கூடாது. இதுதான் வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய அடிநாதம். இதுதான் அடிப்படை தத்துவம். இதுதான் ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. எப்பவுமே பகவானை ஞாபகம் வச்சுக்கணும், எப்பவுமே அவரை நாம மறக்க கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் மறக்க கூடாது. எம் மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஒரு பக்தன் கடுமையான தண்டனை எதுவாயினும் அவற்றை தாங்கிக் கொள்வான். ஆனால் முழுமுதற் கடவுளை மறக்க செய்யும் தண்டனை என்றால் அதனை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அக்காவலர் இருவரும் பக்தர்களே. ஆதலினால் வைகுண்ட லோகத்தினுள் முனிவர்களை செல்ல விடாது தடுத்த குற்றத்திற்காக தண்டனைக்கு தாங்கள் ஆளாக நேரிடும் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. விலங்குகள் உள்ளிட்ட இழிவான உயிர்களின் வாழ்வில் பகவான் மீதான மறதி மிகவும் முக்கிய இடம் பெறுகிறது. அக்காவலர்கள் இருவரும் தங்கள் பூவுலகின் குற்றவியல் துறைக்கு போகிறோம் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டதோடு மிக இழிவான உயிர்களில் ஒன்றாக மாறி பரமபுருஷ பகவானை மறந்துவிடக் கூடும் என்றும் எதிர்பார்த்தனர். ஆகையினால் அவர்கள் சாபத்தினால் தாங்கள் அடைய போகும் வாழ்வில் இது நேர்ந்துவிடக் கூடாது என்று வணங்கினர். பகவத்கீதை 16வது அத்தியாயம் 19 மற்றும் 20வது ஸ்லோகங்களில் பகவான் மீதும் அவர் தம் பக்தர்களின் மீதும் காழ்ப்புணர்ச்சி கொண்டோர்கள் இழிந்த வெறுக்கத்தகும் வாழ்வில் தூக்கி எறியப்படுகின்றனர். பிறவிகள் தோறும் இம்மூடர்கள் முழுமுதற் கடவுளை நினைக்கும் திறனற்று மேலும் மேலும் கீழான கதியினையே அடைகின்றனர் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பகவானையோ பக்தர்களையோ அவமதிக்கிறவர்களுக்கு இந்த மாதிரியான தண்டனை கொடுக்கப்படுது. விடுக இனங்கள்ல அந்த வாழ்க்கை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். காட்டுல ஒரு மான் துள்ளி குதிக்கிறத ரசிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? வானத்துல ஒரு பறவை அழகா பறந்து போறதை பார்த்து ரசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கும். ஒரு மயில் தோகை விரித்து ஆடுறதை பார்த்து ரசிக்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தெரியலாம், ரொம்ப அட்ராக்டிவா இருக்கலாம். ஆக்சுவலா எனக்கு சின்ன குழந்தையில அந்த ஆசை இருந்தது, நம்ம ஏன் மனுஷங்களா பிறந்தோம், நம்ம ஏன் காட்டுல ஒரு மானா பிறக்கல, நம்ம ஏன் ஒரு மயிலா பிறக்கல அப்படிதான் நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன் சின்ன குழந்தையில. அப்போ கிருஷ்ண பக்தி வந்ததுக்கு அப்புறம் தான் பிறந்தது, மானு மயில் குயில் எல்லாம் ஒண்ணுதுக்கும் ஆகாது, மனுஷனா பிறந்தே கிருஷ்ணர் நினைக்கலையா, மானா மயிலா பிறந்தா நீ கிருஷ்ணர் நினைக்க போறோம் அப்படின்னு நினைச்சு அதனுடைய அந்த வாழ்க்கையினுடைய தண்டனை அது எப்பேற்பட்ட தண்டனை அப்படிங்கிறது அப்புறம் தான் புரிஞ்சுது. சோ அந்த விலங்குகளுடைய வாழ்க்கை பார்க்கறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு விதத்துல அட்ராக்டிவா தெரியலாம், ஆனா அது என்ன பெரிய தண்டனை கிருஷ்ணர் அந்த வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்க முடியாது. இன்னைக்கு படிச்ச பாகவதம் நாளைக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது நமக்கு, இல்லையா? இன்னைக்கு படிக்கிறோம், நாளைக்கு என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. சரி, போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் அது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நம்ம பகவானை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறது? பகவானை ஞாபகம் வச்சுக்கிறதுனா என்ன அர்த்தம்? எப்பவுமே அவருடைய லீலைகளை நாம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த லீலையில என்ன நடந்தது, அந்த லீலையில என்ன நடந்தது, எப்படி வந்து ஒரு சினிமா பார்க்கும்போது இந்த சீனுக்கு அப்புறம் என்ன சீன் வந்தது, அதுக்கப்புறம் என்ன சீன் வந்தது, அப்படியே அழகா சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு வந்து ஏன்னா அதுல நமக்கு அந்த நாட்டம் அப்படிங்கிறது நேச்சுரலா இருக்கு. அதனாலதான் என்ன பண்றோம், இப்ப சினிமாலாம் சொல்ல வேண்டாம், இப்பெல்லாம் என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், இந்த சீரியல் வார வாரம் திங்கள் முதல் வெள்ளி வரையெல்லாம் சீரியல் எல்லாம் போடுறாங்களே, அதை வேணா நம்ம சொல்லலாம். மேபி அதெல்லாம் இப்பெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா? அதுல இதெல்லாம் வெளியில வந்துட்டோம். சோ அந்த மாதிரி பகவானுடைய லீலைகளை நாம ஸ்மரணம் பண்ணணும், அந்த லீலையில ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கேண்டோல என்ன படிச்சோம், செகண்ட் கேண்டோல என்ன படிச்சோம், தேர்ட் கேண்டோல என்ன படிச்சோம், ஒரு அத்தியாயத்துல என்ன படிச்சோம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நாம ட்ரை பண்ணணும். அதெல்லாம் ட்ரை பண்ணோம்னா பகவானை ஞாபகம் வச்சுக்கிறோம்னு அர்த்தம். சோ அப்போ மனித பிறவி கிடைச்சும்
பகவானை ஏத்துக்காதவங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரி வாழ்க்கை? மிருகங்களை போன்ற வாழ்க்கை. வாழ்க்கை. அது வந்து மிருக வாழ்க்கை தான், அது மனித வாழ்க்கை கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அவங்க எல்லாம் பெரிய பதவியில இருக்காங்க, பணக்காரங்களா இருக்காங்க, வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க, நாம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பா கிடையாது. அவங்க வாழ்க்கையே தண்டனையான வாழ்க்கை தான். அவங்களால ஹரே கிருஷ்ணாலாம் சொல்ல முடியாது. ஏவம் ததைவ பகவான் அரவிந்தநாபக ஸ்வானாம் விபுத்ய சத் அதிக்ரமம் ஆர்யஹ்ருத்யக தஸ்மின் யயோ பிரம்ம பரமஹம்ச மகாமுனீனாம் அன்வேஷணீய சரணோ சலயன் சகஸ்ரீஹி. அதே நேரம் இந்திச்சுழியிலிருந்து தாமரை மலர் தோன்றியதினால் பத்மநாபர் என்று அழைக்கப்படுபவரும் நேர்மையானவர்களின் மகிழ்ச்சியாக விளங்குபவருமான பகவான் தனது பணியாளர்களின் மூலம் முனிவர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமரியாதையினை அறிந்து கொண்டார். அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மி தேவியுடன் வர அவர் துறவிகள் மற்றும் மகா முனிவர்களினால் நாளும் தேடப்படும் திருவடி தாமரைகளினால் நடந்து அந்த இடத்தை அடைந்தார். இந்த கலேபரம் நடக்குது, அவர் எப்படி அங்க உள்ள ஜாலியா இருக்க முடியும்? என்ன பண்ணாரு? லக்ஷ்மி தேவியும் கூட்டிட்டு வந்துட்டார். ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு, நீ வந்துரு, நீ வந்தாதான் அது வந்து நம்மளால சேர்ந்து சால்வ் பண்ண முடியும். சோ 2 பக்தர்களுக்கு இடையில பிரச்சனை வராது அப்படின்னு யாராவது நினைச்சா இன்னையோட அதை என்ன பண்ணிடுங்க, மறந்துடுங்க. பக்தர்களுக்கு இடையிலையும் என்ன வரலாம், இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வரலாம். ஆனா அது சுமூகமா ஆன்மீகமான முறையில தீர்க்கப்படணும். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வரவே வராதுன்னு கிடையாது. அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் வரும்போது நம்ம விட்டு கொடுத்து அவர் காலில் விழுந்துட்டோம் அப்படின்னாக்க நாம குறைஞ்சே போக மாட்டோம். நாம ஜெயிக்கணும், நான் தான் சரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவ்வளவுதான், அப்போ தோத்து போகும். ஸோ அதனால இங்க ஜெய விஜயர்களுடைய அந்த செய்கை நமக்கு ஒரு பெரிய பாடம். நாம தப்பே பண்ணலைன்னாலும் 100 தடவை சாரி கேட்கலாம். சாரி பிரபு, தெரியாம பேசிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன், சாரி மாதாஜி அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து சேஃபா இருக்கும். இல்ல நான் தப்பு செய்யல, நான் கரெக்டா தான் பண்ணியிருக்கேன், அவங்க தான் தப்பு அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னாக்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சோ இங்க ஜெய விஜயர்கள் இந்த முனிவர்களுடைய காலில் விழுந்த உடனே யார் ஓடி வர்றா? பகவானே ஓடி வர்றாரு பாருங்க. இதுக்கப்புறம் தான் இருக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம், இதுக்கப்புறம் தான் நிறைய இருக்கு. என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறதுலாம் நம்ம வந்து பார்க்கலாம். பொறுமுறை. உமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் தமது பக்தர்கள் எக்காலத்திலும் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள் என்று பகவத்கீதையில் அறிவிக்கிறார். காவலர்களுக்கும் முனிவர்களுக்கும் இடையே எழுந்த தகராறு வேறு மாதிரியாக திரும்புவதை பகவான் உணர்ந்து கொண்டதினால் அது தீவிரம் அடையாது தடுக்கும் பொருட்டு தனது இடத்திலிருந்து சம்பவம் நடந்த இடத்திற்கு உடனே வந்தார். அதனால்தான் அக்காவலர்களாகிய அவரது பக்தர்கள் தோல்வி அடையாது காக்கப்பட்டனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. சோ பகவான் 9வது அத்தியாயத்துல சொல்ற, க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானிஹி நமே பக்த பிரணஷ்யதி அப்படின்னு சொல்றார். கௌந்தையா, குந்தி மகனே அர்ஜுனா, நீ சொல்லு. நமே பக்த பிரணஷ்யதி, என்னுடைய பக்தன் ஒரு நாளும் அழியதில்லை, நீ சொல்லு அப்படிங்கிறார். ஏன் நீங்களே சொல்லலாமே நேரா அப்படின்னா, இல்ல நீ சொல்லு அப்படின்னு. ஏன் அவனை அர்ஜுனனை விட்டு சொல்ற? பக்தன் ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா பகவான் அதை கண்டிப்பா காப்பாத்துவார். அவர் சொன்னா கூட அவர் காப்பாற்ற மாட்டார். என்னுடைய பக்தன் அழிவதில்லை அப்படின்னு அவர் சொன்னா கூட அவர் அது காப்பாற்ற மாட்டார். ஆனா ஒரு பக்தன் சொல்லியாச்சு, அர்ஜுனன் சொல்லியாச்சுன்னா அதை கண்டிப்பா காப்பாத்துவார். இதை பகவானுடைய லீலைகள்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எப்பவுமே பக்தர்களுடைய வாக்குறுதியை காப்பாத்துறதுல அவர் வந்து தவறவே மாட்டார். தன்னுடைய வாக்குறுதியை கூட விட்டு கொடுத்துருவார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேமஸான ஒரு உதாரணம். பீஷ்மர் காலையில தூக்க மாட்டேன்னு சொன்னார்ல மாதாஜி. அப்போ தூக்க மாட்டேன்னு சொன்னாரு. பக்த பிரகலாத் ஒன்னொன்னா வருவோம். குருட்சேத்திரத்துல பகவான் என்ன சொன்னார்? நான் நிராயுதபாணியா இருப்பேன், நான் சண்டை போட மாட்டேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ரெண்டுமே. ஆனா பீஷ்மர் என்ன பண்ணார்? நான் இன்னைக்கு பாண்டவர்களை அழிச்சே தீருவேன் அப்படின்னு அவர் சர்வம் போட்டார். ஏன்? துரியோதனன் வந்து அவரை கோபமா பேசிட்டார். என்ன தாத்தா, நீங்க வந்து இத்தனை நாள் சண்டை நடந்துகிட்டே இருக்கு, நீங்க சும்மா என்ன விளையாடுறீங்களா, சண்டை போடுறீங்களா?
பார்த்தா உங்க பேர பசங்களோட நீங்க விளையாடுற மாதிரி தான் இருக்கு, நீங்க ஒண்ணு சண்டை போடுற மாதிரி தெரியல என் பக்கம் அப்படின்லாம் சொன்ன உடனே பீஷ்மருக்கு ரொம்ப கோவம் வந்து ஒரு 5 பானங்களை தயார் பண்ணி வச்சுக்கிறார். நாளைக்கு காலம்புற யுத்தத்துல பாண்டவர்கள் 5 பேரையும் நான் வந்து அழிச்சே தீருவேன், இல்ல அர்ஜுனன் மட்டுமாவது நான் வந்து கொல்வேன் அப்படின்னு சொல்லி சபதம் போடுறேன். சோ அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ற, அர்ஜுனனை போய் அனுப்பிச்சு அப்போ துரியோதனன் வந்து அந்த பானங்களை அவர் வாங்கிட்டு போயிடுறாரு. உங்கள்கிட்ட வந்து அது வந்து நம்பிக்கை கிடையாது, எங்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் வச்சுக்கிறேன், காலம்புற நான் வந்து ஸ்பாட்ல கொண்டு உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துட்டு போயிடுறாரு. அப்போ கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் அனுப்புற, நீ போய் துரியோதனன் அந்த பானங்களை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி. சோ அர்ஜுனன் போறார். உடனே துரியோதனன் வரவேற்று உட்கார் என்ன வேணும் ஏது வேணும், ராஜ்யம் வேணுமா, இப்பவே கொடுத்துறேன் அப்படிங்கிற. இல்ல ராஜ்யம் எல்லாம் வேண்டாம், அந்த 5 பானங்களை மட்டும் கொடு போதும் அப்படிங்கிற. உடனே துரியோதனன் தூக்கி கொடுத்துறாரு. அப்போ காலம்புற பீஷ்மர் கேட்கிறாரு, எங்கப்பா அந்த பானங்கள் கொடு, நான் சண்டைக்கு போறேன் அப்படின்னு உடனே அது வந்து நேத்து கொடுத்துட்டேன் அப்படின்ன உடனே பீஷ்மருக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த ட்ரிக்கெல்லாம் யார் பண்ணியிருக்கான்னு அவருக்கு தெரியும், கிருஷ்ணர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, வேற யாருக்குமே தெரியாது, கிருஷ்ணருக்கு தான் இதெல்லாம் தெரியும். அதனால அவர் தான் வந்து அந்த பானங்களை என்கிட்ட இருந்து பறிச்சிருக்காரு. அதனால இன்னைக்கு சபதம் போடுறார், அர்ஜுனன் நான் எப்படியாவது அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல அம்பு விடுறாரு. அப்ப பார்த்தார் கிருஷ்ணர், இவரை தடுக்கிறதுக்கு வேற ஒண்ணும் வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பக்தனை காப்பாத்துறதுக்காக என்ன பண்றாரு, ஒண்ணு அர்ஜுனன் மரணம் அடையணும், இல்ல கிருஷ்ணர் ஆயுதம் ஏந்தணும். இது 2 தான் பீஷ்மருடைய சபதம் அன்னைக்கு. ஒண்ணு அர்ஜுனன் அழியணும், இல்ல கிருஷ்ணர் ஆயுதம் ஏந்தணும். இந்த 2ல ஒண்ணு இன்னைக்கு நடந்தே ஆகணும் அப்படின்னா. சரி, பக்தரை காப்பாத்துறதுக்காக நான் ஆயுதம் ஏந்துறதுல தவறே கிடையாது அப்படின்ட்டு ஆயுதம் ஏந்தி போய் அப்படியே அந்த யாராவது மாயப்பூர் வந்தவங்க பாத்தீங்களா, பஞ்சதத்துவ பின்னாடி வந்து அந்த பிக்சர் ரொம்ப அழகா இருக்கும். அப்படி கிருஷ்ணர் வந்து வேகமா கோபாவேசமா அந்த தேர் சக்கரத்தோட போவார். அர்ஜுனன் அவர் காலை பிடிச்சு கெஞ்சி கீழே விழுந்து அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பார். இந்த பக்கம் பீஷ்மர் வந்து கம்பீரமா நின்று இருப்பார். கிருஷ்ணா வந்து என்னை வந்து அழிச்சிடுங்கன்னு சொல்லி கம்பீரமா இங்க பீஷ்மர் நின்றுட்டு இருப்பார். ரொம்ப அழகா இருக்கும் அந்த சித்திரம் பாக்குறதுக்கு. சோ அதுக்கப்புறம் கஜேந்திர மோட்சம், அதுக்கு தாமோதர லீலை, கஜேந்திர மோட்சம், இந்த மாதிரி வரிசையா பின்னாடி சித்திரங்கள் இருக்கு. சோ இந்த மாதிரி தன்னுடைய பக்தனுடைய வாக்கை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய வாக்கை விட்டு கொடுக்கறதுல அவருக்கு கொஞ்சம் கூட என்ன கிடையாது, ஒரு இதுவே கிடையாது. அதனாலதான் அவர் அச்சுதா அப்படின்னு சொல்லப்படுறார். அப்புறம் கல்யாணி மாதாஜி, பிரகலாதர் எதுக்காக சொன்னீங்க? அவர் வந்து சொல்றாருல மாதாஜி, அவ அப்பா கிட்ட இங்க இருக்கிற பகவான் வந்து இங்க இருக்கான்னு சொல்ற வாக்க காப்பாத்துறதுக்கோசரம் நரசிம்ம அவதாரம். ஓகே ஓகே. சோ தன்னுடைய பக்தருடைய வாக்க காப்பாத்துறதுக்காக அவர் வந்து எல்லா தூண்லையும் இருந்தாராம். தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த மாதிரி தன்னுடைய பக்தன் தோற்கடிக்கப்பட முடியாதவன் அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானே அந்த இடத்துல ஓடி வந்துட்டாராம். வந்து என்ன பண்ண போறான்னு பார்ப்போம். தம் ஆகதம் பிரதிஹிருதௌ ஹிருதௌ பயிகம் ஸ்வபும்பீஸ் தே அசக்தாக்ஷ விஷயம் ஸ்வசமாதி பாக்யம் ஹம்ச ஸ்ரீயோத்யஜனயோ சிவவாயுலோச்ச லோல சுப்ராதபத்ர சசி கேசர ஸ்ரீகராம்பும். சனகரின் தலைமையின் கீழ் உள்ள முனிவர்கள் தம்மை மறந்த சமாதி நிலையில் தங்கள் உள்ளங்களில் தரிசித்த முழுமுதற் கடவுளான விஷ்ணுவை தங்கள் விழிகளினால் நேரே தரிசிக்கும் பாக்கியம் பெற்றனர். அவர் முன்னே வரும்பொழுது அவரது துணைவர்கள் அவருக்குரிய உபசார பொருட்களான வெண்கொற்ற குடை மற்றும் வெண் சாமரங்கள் போன்றவற்றை ஏந்திய வண்ணம் வந்தனர். வெண் சாமரங்கள் 2ம் 2 வெண்ணிற அன்னங்களைப் போல் வெண்மையான மயிர்களினால் செய்யப்பட்டிருந்தன. அவற்றிலிருந்து எழுந்த சுகமான காற்று வெண்கொற்ற குடையில் இருந்த முத்து மாலைகளை அசைத்த பொழுது முழு வெண்ணிலவிலிருந்து அமிர்த துளிகள் சிதறியது போன்றும் வெம்மை காற்றினால் வெண் பனிக்கட்டிகள் உருகி வழிவது போன்றும் இருந்தன. என்ன ஒரு அலங்காரம், என்ன ஒரு உவமைகள், என்ன ஒரு அற்புதமான பாகவதம். கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வைகுண்ட லோகத்துல பகவான் அப்படி உலா வர காட்சி எவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கலாம். இவ்வளவு அழகா பகவான் என்ன பண்ற, அந்த ஸ்ரீதேவி தாயாரோட சேர்ந்து அந்த வாயில் அந்த 7வது வாசலுக்கு வர அவருடைய வெண்கொற்ற குடை வெண் சாமரங்கள் வீச, அப்போ அந்த கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த எல்லாருமே எப்படி இருப்பாங்க, விஷ்ணுவை போன்ற அதே தோற்றம் இல்லையா, அதே நீல நிறம், 4 கரங்கள், அழகான மாலைகள் எல்லாம் அணிஞ்சு அழகான கிரீட குண்டலங்களோட பகவானுடைய அந்த பவனி வர்ற காட்சி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய்.
இச்லோகத்தில் நாம் அசஸ்தாஷ விஜயம் என்னும் வார்த்தையினை பார்க்கிறோம். சாதாரண கண்களினால் முழுமுதற் கடவுளை காண முடியாது. ஆயினும் அவர் இப்பொழுது குமாரர்களின் கண்களுக்கு காட்சியளித்தார். மற்றொரு முக்கியமான வார்த்தை சமாதி பாக்கியம் என்பதாகும். அதிர்ஷ்டசாலிகளாக தியானம் செய்பவர்களை யோக முறையின் பயிற்சியினால் தங்கள் உள்ளங்களில் பகவான் விஷ்ணுவின் வடிவினை காண முடியும். ஆனால் அவரை நேருக்கு நேர் பார்ப்பது என்பது முற்றிலும் வேறானது. அது தூய பக்தர்களுக்கே சாத்தியமாக கூடிய ஒன்று. ஆகையினால் குமாரர்கள் தனது துணைவர்கள் வெண்கொற்ற கொடையும் வெண்சாம்பரமும் சுமந்து வர தன் முன்னே வந்து கொண்டிருக்கும் பகவானை நேருக்கு நேர் தரிசித்தவுடனே வியப்பினுள் ஆழ்ந்து போனார்கள். பிரம்ம சம்ஹிதையில் கடவுள் பற்றில் உயர் வெய்திய பக்தர்கள் முழுமுதற் கடவுளான சியாமசுந்தரரை எப்பொழுதும் தங்கள் உள்ளங்களில் காண்பர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அபக்தர்கள் மேலும் முதிர்ச்சியடையும் பொழுது அதே கடவுள் அவர்களின் கண்களுக்கு நேரடியாக காட்சி தருவார். சாதாரண மனிதர்களுக்கு பகவான் புலனாக மாட்டார். மாறாக ஒருவன் அவரது புனித நாமத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு பகவானின் பக்தி தொண்டில் தனது நாவின் ஓதுவதின் மூலமும் பிரசாதத்தினை சுவைப்பதின் மூலமே தன்னை முழு நேரமும் ஈடுபடுத்திக் கொள்வான் என்பதில் படிப்படியாக பகவான் தன்னை அவனிடம் வெளிப்படுத்துவார். இவ்வாறு அபக்தன் தனது உள்ளத்தில் பகவானை தொடர்ந்து காண்கிறான். இதைவிட மேலும் முதிர்ச்சி அடையும் பொழுது ஒருவன் அதே கடவுளை பிற பொருட்கள் எல்லாவற்றினையும் கண்களினால் காண்பது போல் நேரடியாக காண முடியும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ பகவானை நம்ம சாதாரண கண்களால பாக்குறது சாத்தியம் கிடையாது. அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நபவே கிராஹ்யம் இந்திரியைஹி சேவான் முகேஹி ஜிக்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்பிரத்யதக அப்படின்னு சொல்லப்பட்டது பக்தி ரசாமృత சிந்துல. சோ நாக்குனால பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படின்னு பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்யறது, பகவானுக்கு நிவேதனம் செய்த பிரசாதத்தை சாப்பிடுறது, இதை நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது பிரபுபா சொல்றார், எப்படி நம்ம எல்லா பொருள்களையும் நம்ம கண்ணால பாக்குறோமோ அந்த மாதிரி நாமளும் ஒரு நாள் பகவானை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தூய பக்தர்கள் எப்பவுமே பகவான அவங்களுடைய இதயத்துல பாத்துக்கிட்டே இருக்காங்க, ஷியாம சுந்தர ரூபத்துல பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரம்ம சம்ஹிதா ஸ்லோகம் யார் சொல்றீங்க? நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இந்த ஸ்லோகத்தை. யாராவது மெமரைஸ் பண்ணிருக்கீங்களா? மெமரைஸ் பண்ணலன்னா இன்னைக்குதான் எங்களுக்கு எல்லாம் ஹோம்ஒர்க். சரியா? प्रेमाञ्जनच्युरित भक्ति विलोचनेन सन्तः सदैव हृदयेषु विलोकयन्ति यं श्यामसुन्दरमचिन्त्य गुणस्वरूपं गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. ஸோ 4 லைன் தான், அதுல 3 லைன் மெமரைஸ் பண்ணா போதும். கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி எல்லா ஸ்லோகத்திலையும் சேமா வந்துடும். அதனால 3 லைன் மெமரைஸ் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியா. சரியா? பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி எம் ஷியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சோ இந்த மாதிரி பகவானை எப்பவுமே நேரடியா அவங்க கண்களால தரிசிக்கக்கூடிய பக்தர்களுடைய நிலைமையை நாமளும் அடையலாம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றார். கிருஷ்ண பிரசாத சுமுகம் ஸ்பృహనీయధామ ஸ்நேகாவலோக கலயா ஹ்ரதி சம்ஸ்பృశந்தம் ஷாமே பிரதா உரசி சோபிதயா ஸ்ரீயாஸ்வ சூடாமணிம் சுபகயந்தம் இவாத்மதிஷ்ணியம். பகவான் மகிழ்ச்சிகளின் உறைவிடமாக இருக்கிறார். அவரது மங்களகரமான தோற்றம் அனைவரையும் ஆசீர்வதிப்பதற்கானதாகும். அவரது நேசமிகு புன்னகையும் பாசமிகு பார்வையும் நம்மை ஊடுருவி சென்று இதயத்தை தொடும். பகவானின் எழிலுடல் கருநிறமுடையதாகும். அவரது பறந்து விரிந்த மார்பு அதிர்ஷ்ட தேவதையின் உறைவிடமாகும். தேவலோகங்களின் உச்சி சிகரம் என திகழும் ஆன்மீக லோகம் அனைத்தையும் அவளே பெருமை செய்கிறாள். இவ்வாறு ஆன்மீக உலகின் அழகினையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பகவானே தனிப்பட்ட முறையில் விரிவடைய செய்கிறார் என்று தோன்றுகிறது. பகவானே நேரம் வந்ததுக்கு அப்புறம் பகவானை வர்ணிக்கிறத தவிர வேற என்ன இருக்கு? சோ அதனால இங்க அழகான வர்ணனைகள் கொடுக்கப்படுது. கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். பொருளுரை. பகவான் வந்த பொழுது அவர் அனைவரிடமும் மகிழ்ச்சி கொண்டார். ஆகையினால் அது இங்கே கிருஷ்ண பிரசாத சுமுகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சந்தர்ப்ப வசத்தினால் அக்காவலர்கள் பக்தர்களின் திருவடிகளிடத்து தவறிழைத்து விட்ட போதிலும் கூட காவலர்களும் தனது தூய பக்தர்களே என்பதை பகவான் நன்கறிவார். ஒரு பக்தனுக்கு எதிராக செய்யப்படும் குற்றமானது பக்தி தொண்டில் மிகவும் ஆபத்தானதாகும். ஆகையினாலேயே பகவான் சைத்தன்யர்
பக்தனுக்கு இழைக்கப்படும் குற்றம் ஒரு மதம் பிடித்த யானை தறிக்கட்டு ஓடுவதை போன்றதாகும் என்று கூறுகிறார். மதங்கொண்ட யானை நந்தவனத்தில் நுழைந்தால் அனைத்து செடி கொடிகளையும் மிதித்து துவைத்துவிடும். அதுபோல ஒரு தூய பக்தனின் திருவடிகளுக்கு இழைக்கப்படும் குற்றம் பக்தி தொண்டில் ஒருவரது நிலையினை கொலை செய்து விடும். பகவானை பொறுத்த மட்டில் அவர் குற்றங்களினால் பாதிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவர் ஒழுக்கமும் நேர்மையும் கொண்ட ஒரு பக்தன் தவறிழைத்தாலும் அதனை பொருட்படுத்துவதில்லை. ஆனால் ஒரு பக்தன் மற்றொரு பக்தனின் பாதங்களுக்கு தீங்கிழைக்கும் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருத்தல் வேண்டும். பகவான் அனைவருக்கும் சமமானவர். அவர் தனது பக்தர்களை நேசிப்பவர். ஆதலால் அவர் குற்றம் இழைக்கப்பட்டவர் இருவரையும் கருணையுடனேயே பார்க்கிறார். பகவானின் இத்தன்மையானது அவரது எண்ணிலடங்கா உன்னத குணங்களின் பாற்பட்டதாகும். அவரது உற்சாகமான நடத்தியும் இதயத்தை தொடும் புன்னகையும் பக்தர்களை மகிழ செய்வதோடு மயக்கவும் செய்யும். அக்கவர்ச்சியானது உலகிலுள்ள உயர்ந்த நிலைகளில் மட்டுமல்லாது அவற்றையும் கடந்து ஆன்மீக உலகம் வரையிலும் புகழ் கொண்டதுமாகும். பொதுவாக மனிதனுக்கு அனைத்து வளங்களையும் உள்ளடக்கியதாக விளங்கும் மேலுலகங்களின் உண்மையான அமைப்பு நிலை என்னவென்று தெரியாது. ஆனால் வைகுண்ட லோகமோ மிக்க மகிழ்ச்சியும் தெய்வீக அழகும் உடையதாகும். இதனை ஒரு கழுத்தணியின் நடுவில் தொங்கும் வைர பதக்கம் என்று வர்ணிப்பர். இஸ்லோகத்தில் உள்ள ஸ்பிருகணீய தாம என்னும் வார்த்தை பகவான் மனவசகம் கடந்த மகிழ்ச்சிகளின் உறைவிடமாக விளங்குகிறார் என்று குறிப்பிடுகிறது. ஏனெனில் அவரிடம் அதி உன்னத குணங்கள் அனைத்தும் நிறைந்திருக்கின்றன. அருவ பிரம்மத்துடன் இணைவதன் மூலம் இன்பம் காண விளைபவர்கள் இக்குணங்களுள் சிலவற்றை விரும்பினாலும் மற்றவர்கள் அவரது தொண்டர்களாகி பகவானுடன் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ள விரும்புகின்றனர். பகவான் அன்புமயமானவர். ஆதலினால் அவர் அனைவருக்கும் அருவவாதிகள் மற்றும் பக்தர்கள் என்னும் இரு சாரருக்குமே அடைக்கலம் அளிக்கிறார். அவர் அருவவாதிகளுக்கு தனது அருவ பிரம்ம ஜோதியில் அடைக்கலம் தருகிறார். ஆனால் பக்தர்களுக்கு வைகுண்ட லோகம் எனப்படும் தனது தனிப்பட்ட உறைவிடத்தில் அடைக்கலம் அளிக்கிறார். அவர் சிறப்பாக தமது பக்தர்களின் மீதே அதிக நாட்டமுடையவராக இருக்கிறார். ஒரு பக்தனின் இதயத்தின் உட்பகுதியினை இனிமையான புன்னகையினாலும் கனிவு கொண்ட பார்வையினாலும் அவர் தொடுகிறார். பிரம்ம சம்ஹிதையில் கூறியிருக்கின்றபடி லக்ஷ்மி சகஸ்ர சத சம்பிரம சேவியமானம் வைகுண்ட லோகத்தில் பகவான் எப்பொழுதும் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் உள்ள அதிர்ஷ்ட தேவதைகளினால் பணி செய்யப்படுகிறார். இந்த உலகில் அதிர்ஷ்ட தேவதையின் கருணை என்னும் விரல் நுனி தீண்டினாலேயே ஒருவன் மிகவும் புகழுடையவனாக மாறிவிடுகிறான் என்றால் ஆயிரக்கணக்கான அதிர்ஷ்ட தேவதைகள் பகவானுக்கு நேரடியாக பணி செய்து கொண்டிருக்கும் ஆன்மீக உலகத்தில் உள்ள இறை மண்டலத்தின் புகழினை சற்று கற்பனை செய்து பாருங்கள். இச்லோகத்தின் மற்றொரு தன்மை வைகுண்ட லோகங்களின் இருப்பிடம் எங்கே இருக்கிறது என்பதை இது பகிரங்கமாக தெரிவிக்கிறது. இவை சூரிய மண்டலத்திற்கு மேல் சத்தியலோகம் அல்லது பிரம்மலோகம் எனப்படும் பிரபஞ்சத்தின் மேற்பகுதியில் உள்ள தேவலோகங்கள் அனைத்திற்கும் உச்சி சிகரமாக விளங்குகின்றன. ஆன்மீக உலகமானது பிரபஞ்சத்திற்கும் மேலே இருக்கின்றது. ஆதலினாலேயே இங்கே ஆன்மீக லோகமான வைகுண்ட லோகம் அனைத்து உலகங்களின் உச்சி சிகரம் என்று குறிப்பிடப்படுகிறது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நான் ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிரம்மாண்ட பிரமிதே கோணே பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதேவாய் பக்தி லதா பீஜ அப்படின்னு. யாருக்கா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஞாபகம் இருக்கா? பிரம்மாண்ட பிரமிதே கோணே பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதேவாய் பக்தி லதா பீஜ. இந்த அர்த்தம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த பிரம்மாண்டத்துல அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஜீவாத்மாவுக்கு ஒரு குருவோடு அந்த பிரசாதம் கிடைச்சாலே இந்த சம்சார சாகரத்தை தாண்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மாதாஜி. ஓகே, வேற யாராவது ட்ரை பண்ண முடியுமா? என்ன அர்த்தம்? பக்தியோட அந்த விதை வளரணும் மாதாஜி. பக்தி லதா பீஜ, பக்தி அப்படிங்கிற அந்த சீடு வளரணும்னுட்டா. ஓகே, வேற யாராவது? பக்தி கிருஷ்ண பக்தின்றது எல்லாருக்கும் கிடைக்காது, கோடியில ஒருத்தருக்கு தான் கிடைக்குது. அதுலயும் எங்கிட்ட வர்றவங்க ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, வேற யாராவது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பக்தி விதை நமக்கு ஆன்மீக குரு மூலமா கிடைச்சிருக்கு.
அதை வந்து நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றது மூலமா அதை வளர்த்து பகவான் பாதம் வரைக்கும் கொண்டு போகணும். வெரி குட், வெரி குட். சோ கடைசியில கோமதி மாதாஜி கிட்டத்தட்ட நேர் ஆன்சர் சொல்லிட்டாங்க. பிரம்மாண்ட பிரமித்தே அப்படின்னா, பிரமித்தே அப்படின்னா சுத்திக்கிட்டே இருக்கிறது. பிரமித்தேன்னா என்ன அர்த்தம்? சுத்துறது, அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிரம்மாண்டத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து அங்க, இங்கேருந்து சொர்க்கலோகத்துல இருந்து பாதாள லோகம் வரைக்கும், மேத உலகத்துல இருந்து கீழ் உலகம் வரைக்கும் நம்ம வந்து சுத்திக்கிட்டே இருக்கோம். ஒரு பிரம்மாண்டத்துல மட்டும் கிடையாது, இந்த மாதிரி எண்ணற்ற பிரம்மாண்டங்கள்ல நம்ம வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல கோனே பாக்யவான் ஜீவ, யார் ஒருத்தர் அதிர்ஷ்டசாலிகளோ அவங்களுக்கு என்ன கிடைக்குது? குரு கிருஷ்ண பிரசாதம் கிடைக்குது. குரு கிருஷ்ணனுடைய பிரசாதம்னா கருணை. குரு மற்றும் கிருஷ்ணனுடைய கருணை எப்படி கிடைக்குது அப்படின்னா, அந்த பக்திக்கான விதையா கிடைக்குது. பக்தி கொடி, பக்தியை நம்ம இதோட கம்பேர் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. பக்தி லதா, லதான்னா கொடி. லதா எல்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல பெண்களுக்கெல்லாம். சோ கொடி, லதா அப்படின்னா கொடின்னு அர்த்தம். அந்த பக்தி லதா, அந்த பக்தி கொடிக்கான பீஜம் கிடைக்குது அப்படின்னு சித்தன சித்தாமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்ப நமக்கெல்லாம் அந்த என்ன கிடைச்சிருச்சு? அந்த பீஜம் கிடைச்சிருச்சு. கிடைச்சி அந்த விதையை விதைச்சாச்சு, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை விதைச்சாச்சு. அப்போ நாம டெய்லி அதை வந்து சான் பண்ணிட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே சான் பண்ணிட்டு இருக்கோம். 4 சட்டத்திட்டம் கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். பகவானுடைய பிரசாதமே சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பார்த்து அந்த நம்ம இதயம் அப்படிங்கிற அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு மத யானை நுழைஞ்சதுன்னா என்ன ஆகும்? இந்த கொடியோட விதையை இப்பதான் போட்டிருக்கணும், விதை இப்பதான் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அதை வந்து ஒரு மத யானை அந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சா என்ன ஆகும்? சாதாரண ஆடு மாடு வந்தாலே ரொம்ப கஷ்டம், யானை நுழைஞ்சா அதை விட ஒரு மத யானை வந்ததுன்னா அந்த கொடி எங்க இருக்குன்னே தெரியாது இல்லையா? ஹாத்திமத்தா, இதுக்கு என்ன பேரு? ஹாத்திமத்தா. ஹாத்தினா யானை, ஹாத்திமத்தா அப்படின்னு சொல்றது. இந்த குற்றம் பக்தர்களுக்கு செய்யக்கூடிய குற்றம் பாருங்க, எவ்வளவு ஒரு டேஞ்சரஸா இருக்கு பாருங்க, வைஷ்ணவர்களுக்கு, பக்தர்களுக்கு. அப்போ தூய பக்தர்களுக்கு, அப்போ இவரெல்லாம் ஒரு தூய பக்தரே கிடையாது, இவர் பக்தரே கிடையாது, எங்க இருந்து தூய பக்தர் ஆனாரு? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஸ்பெகுலேட் பண்ணக்கூடாது. யார் தூய பக்தர், யார் தூய பக்தர் இல்ல அப்படின்னு நம்மளை யாரும் கண்டுபிடிக்க சொல்லல. நம்மளை யாரும் வந்து அந்த பொறுப்புல நம்ம யாரும் நம்மளை நியமிக்கல. இவங்கெல்லாம் தூய பக்தர்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு கிருஷ்ணன் நம்மளை அப்பாயிண்ட் பண்ணல. நம்ம பக்தியே நம்ம பண்றதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தடுத்துக்கிட்ட தக்கம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அடுத்தவங்களுடைய பக்தியை பத்தி நமக்கு என்ன வந்தது? முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும். மற்றவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணுமே தவிர யார் மேலையும் குற்றம் வந்து நம்ம பார்க்க கூடாது. நமக்கு நண்பர்களா இருக்காங்க, ஒரு வார்த்தை சரியா படிக்கல அவங்க, அப்போ என்ன பண்ணலாம்? இந்த வேர்டு இந்த மாதிரி படிக்க கூடாது. பீதாம் சுகே, எப்படி இருக்கு? பீத அம் சுகே, பொன்னிற மஞ்சள் ஆடை உடுத்து. பீத்த அப்படின்னா மஞ்சள் நிறமான ஆடை. சோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த வார்த்தையை அவங்களை சரியா படிக்கிறதுக்கு உதவி செய்யலாம். இல்ல அவங்களுக்கு வந்து எவ்வளவு உப்பு போட்டு சமைக்கணும்னு தெரியல, அண்ணா அப்படின்னா உப்பு போட்டுடுறாங்க அப்படின்னா, இப்ப எனக்கெல்லாம் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. 1 கிலோவுக்கு 1 பிடி உப்பு, கணக்கு இதுதான். நீங்க 100 கிலோ சமைங்க, 1000 கிலோ சமைங்க, 1 கிலோவுக்கு நம்ம கைப்பிடியால 1 பிடி, உள்பிடியா 1 பிடி உப்பு. இந்த கணக்கு தப்பவே தப்பாது. நீங்க எத்தனை கிலோ சமைச்சாலும் சரி, அது 1 கிலோ சாம்பார் பண்றோமா அப்படின்னா எத்தனை கிலோ காய்கறி போடுறோம், எத்தனை கிலோ பருப்பு, அதெல்லாம் சேர்த்து எத்தனை கிலோ வருது, அந்த பிடிக்கு நீங்க உப்பு போட்டீங்கன்னா அது தப்பவே தப்பாது. சோ எது நமக்கு தெரியலையோ, யார் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணலாம்? அதை கேட்டு தெரிஞ்சு அதுபடி நம்ம வந்து செய்யலாம். இப்போ தயிர் சாதம், ஒரு 5 கிலோ தயிர் சாதம் பண்ணணும் அப்படின்னாக்க 3 கிலோ ரைஸு, 1 கிலோ பால், 2 கிலோ தயிர், மொத்தம் 6 கிலோ போடுறோம் அப்படின்னாக்க நீங்க கரெக்டா வந்து அந்த 3 கிலோ ரைஸுக்கு 3 பிடி உப்பு, அந்த 3 கிலோ பால் தயிருக்கு இன்னும் 1 பிடி குறைச்சிக்கிட்டு 2 பிடி, 5 பிடி உப்பு போட்டீங்க அப்படின்னா அந்த தயிர் சாதம் பர்ஃபெக்டா இருக்கும். எந்த மிஸ்டேக்கும் வரவே வராது. நம்ம டேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பகவானுக்கு நிவேதனம் பட்டு சாப்பிட்டு பாருங்க, பர்ஃபெக்டா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? யார் வந்து அதை சரியா செய்யறாங்களோ அவங்ககிட்ட போய் பணிவோட கத்துக்கணும். அவங்க திட்டினாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, பணிவோட போய் நம்ம அவங்ககிட்ட அதை கத்துக்கணும். இப்போ நேற்று எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னாக்க, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்.
சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு வந்து பொறாமையா இருக்கா, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையில இருக்காங்க. இது இயற்கை. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது யாராவது சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நமக்கு மட்டும்தானே பிரச்சனை வருது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்கும்போது யாராவது கஷ்டப்படுறத பார்த்து ஆஹா இவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது மத்தவங்களை பார்த்தா இவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு தோணும். ஆனா நான் சந்தோஷமா இருக்கும்போது மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு என்ன பண்ணிட்டு போறாங்க, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மனோபாவம் தான் நமக்கு இருக்கும். உண்மையிலே அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், இறக்கப்படணும். இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களே அதனாலதான் பிரச்சாரம் பண்ணணும், மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும். சோ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இதே மாதிரி எல்லா கஷ்டத்தோடய தான் நானும் இருக்கேன். ஆனா நான் கஷ்டத்தை போக்கஸ் பண்ணாம கிருஷ்ணரை போக்கஸ் பண்றேன். சோ நான் சிரிக்கிறேன் அப்படின்னாக்க எனக்கு கிருஷ்ணன் மேல எனக்கு ஆசை இருக்கு, அவரை பத்தி சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. இது வந்து வேஷம் போட்டு சிரிக்கிறது கிடையாது, வேணும்னே நான் சிரிக்கணும் அப்படின்னாலும் சிரிக்கிறது கிடையாது. எனக்கு என்னமோ அது இயல்பா வருது, அவ்வளவுதான். இப்படி இப்படி மோஞ்சி வச்சுக்கிட்டு மத யானை குற்றத்தை நீங்கள் யாரும் செய்யக்கூடாது, இது உங்கள் பக்தியை அழித்துவிடும், இவ்வாறு நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் பக்தி வாழ்க்கை இன்றோடு முடிந்துவிடும், இப்படி யாராவது பிரச்சாரம் பண்ணா கேட்கறதுக்கு நல்லாவா இருக்கும். இது உண்மைதான். ஆனா சொல்ற விஷயத்த நாம வந்து மத்தவங்களுக்கும் கேட்கறதுக்கு இனிமையா, அதே சமயத்துல அந்த உண்மையும் புரியணும், அந்த ஒரு மனோபாவத்துல நம்ம சொன்னோம் அப்படின்னா கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம என்னமோ ஸ்கூல் டீச்சர் மாதிரி ஸ்ட்ரிக்டா கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணா அது எப்படி எடுக்கும், அது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இதை விட பல பிரச்சனைகள் எல்லாம் நாங்க சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இன்னி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் போய்கிட்டே தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன். நீங்க கிருஷ்ணரை ஃபோக்கஸ் பண்ணுங்க, தானா சிரிப்பு வரும் அப்படின்னு சொன்னேன். சோ இதெல்லாமும் ஒரு 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 விஷயமா இருக்குமா அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஓ நம்ம சிரிக்கிறத கூட பார்த்து ஒருத்தவங்க வந்து உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, நீங்க சிரிக்கிறீங்க, ஏன் சிரிக்க முடியல உங்களால, நீங்களும் ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, யார் வேண்டான்னு சொன்னா. சோ அப்பதான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஒரு ஊடகத்து மூலமா மத்தவங்களுக்கு நான் அறிமுகமாகி இருக்கிறதுல எத்தனை வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு. நான் வந்து இஸ்கான்ல போய் முதல்ல செய்த சேவை வந்து பாத்திரம் தேய்க்கிறதும் கோவில பெருக்கிறதும் தான். அப்ப நான் நினைக்கல என்ன யூடியூப்ல யாராவது போடுவாங்க, நான் பாத்திரம் அப்ப யூடியூபே கிடையாது, இதுன்னா என்னன்னே நமக்கு தெரியாது, ஆன்லைன்னா என்னன்னே தெரியாது. போனோம், பாத்திரம் தேய்க்க சொன்னாங்க, பாத்திரம் தேய்ச்சோம், பெருக்க சொன்னாங்க, பெருக்கணும். நான் பூ கட்டியிருக்கேன், பூ கட்டும் போது திட்டு வாங்கியிருக்கேன், காய்கறி கட் பண்ண தெரியாம திட்டு வாங்கியிருக்கேன், எல்லா விஷயத்திலயும் நான் திட்டு, இன்னைக்கு வரைக்கும் என்ன திட்டிகிட்டே தான் இருக்காங்க பக்தர்கள். என்னை பத்தி மேபி என்னை பத்தி தெரியாதவங்க என்னை பத்தி நல்லதா சொல்லலாம், ஆனா என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் என்னுடைய அரக்க குணம் எப்படி இருக்கு, என்னுடைய அகங்காரம் எப்படி இருக்கு, அதெல்லாம் என்னுடைய மூத்த பக்தர்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அவங்க எல்லாம் எனக்கு எப்பவுமே என்னுடைய குற்றங்களை எடுத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, நான் திருந்தறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். சோ அதனால வெளித்தோற்றத்தை ஒருத்தரை பார்த்து வந்து இவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் இன்ஸ்பயர் ஆக வேண்டியதானே, அதே மாதிரி சந்தோஷமா நீங்களும் பிரச்சாரம் பண்ணலாமே இல்லையா. சோ நான் அவங்களை எந்த குறையும் சொல்லல, அந்த மனோபாவம் நமக்குள்ள இருக்குன்னு சொல்றேன், அந்த மாதிரியான மனோபாவம் நமக்குள்ள இருக்கு. சோ அந்த மனோபாவத்துல நம்ம மாத்திக்கிட்டு எந்த பக்தர் எப்படி இருந்தா நமக்கு என்ன சொல்றாங்க, நம்ம என்ன கேட்கணும், மத்தவங்களுக்கு எப்படி நம்ம இனிமையா அதை எடுத்து சொல்லணும், இந்த விஷயத்தை தான் நாம கத்துக்கணும். யார் மேலேயும் அபராதம் வந்து நாம பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து பிரச்சாரம் பண்றாங்க, ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணல, இத்தனை வருஷம் நான் வந்து வெளி உலகத்துக்கு நான் யாருன்னே தெரியவே தெரியாது, நான் ஏதோ ஒரு மூலையில நான் பாட்டுக்கு என்னுடைய சேவையை பண்ணிட்டே இருந்தேன். ஏதோ மூலமா பகவானுடைய கருணையினால ஏதோ நான் இப்போ வந்து வேர்ல்டு ஃபேமஸும் கிடையாது, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஒரு சின்ன குருவி மாதிரி நான் சுத்திக்கிட்டே இருக்கேன், அவ்வளவுதான். பகவான் என்ன சேவை கொடுக்குறாரோ அதை பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதானே தவிர இதுல நம்ம வந்து இப்படி ஆயிட்டோம் அப்படி ஆயிட்டோம் அப்படிங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு எனக்கு தெரியும், என்னுடைய நிலைமை என்ன, நான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன், என்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் என்ன, பக்தியில நான் எந்த அளவுக்கு வந்து என்னுடைய அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, செல்ஃப் எவாலுவேஷன் எனக்கு தெரியும். ஆனா மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறது குருவுடைய கட்டளை, அதை நாம ஏற்று செஞ்சுக்கிட்டே இருக்கோமே தவிர இதுல வந்து வேற எந்த விஷயமும் கிடையாது. அப்புறம் இந்த பேராகிராஃப் ரொம்ப அருமையா இருக்கு இந்த ஸ்லோகம். சோ அதனால பகவானுடைய அந்த உறைவிடம் அப்படிங்கிறது இந்த பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்டது. அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாக்க நாம இந்த குற்றங்களை கண்டிப்பா தவிர்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க
பகவானுடைய புன்னகையே இவ்வளவு அழகா இருக்கும்போது பிரபுபாதருடைய புன்னகையை பார்த்து மயங்காதவங்களே கிடையாது. பிரபுபாதருடைய புன்னகையினால மயங்கி பக்தர்கள் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர் என்ன சின்ன வயசு பொண்ணா அழகா சிரிச்சு மத்தவங்களை மயக்கிறதுக்கு? வயதானவர், 80 வயது. ஆனா அவருடைய தேஜஸ், அவருடைய அவர் கைகளை அசைக்கிற அந்த அழகு, ஒரு பேஜ் அப்படி பிரபுபாதரை ஒவ்வொருத்தரும் அணுவா ரசிக்கக்கூடிய பிரபுபாதருடைய ரசிகர்கள் இருக்காங்க. அவர் எடுத்து சாப்பிடுற அழகு, ஒரு 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 பதார்த்தத்தை, ஒரு பிரசாதத்தை பிரபுபாதர் எடுத்து சாப்பிடுற அழகு, அவர் அந்த பேஜை திருப்புற அழகு, அவருடைய கைகள், அவருடைய விரல்லாம் அசைவு பார்த்தா ஒரு பறவை பறக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளவு அழகான அசைவுகள் பிரபுபாதருடைய அசைவுகள். அவருடைய அந்த கம்பீரமான அவருடைய தோற்றம், அப்படி தலையை அப்படி உயர்த்தி தான் பார்ப்பார் பிரபுபாதர். அவர் ஷார்ட்டா இருப்பார், ஆனா தலையை அப்படி உயர்த்தி பார்க்கிற அந்த அழகு. இந்த மாதிரி பகவான் என்ன அழகா இருக்கிறோ அந்த அழகு பக்தர்களுக்கும் இருக்கு இல்லையா? அதனால பக்தர்களுடைய புகழை பேசுறது, பக்தர்களுடைய நிறைகளை புகழ்றது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உன்னதமானது. அப்புறம் முக்கியமா இந்த வைகுண்ட லோகமானது, ஜெய விஜயர்களால தடுத்து நிறுத்தப்பட்ட இந்த வைகுண்ட லோகமானது மேல ஆன்மீக உலகத்துல இருக்கிற வைகுண்ட லோகம் கிடையாது. இந்த பிரம்மாண்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய வைகுண்ட லோகம் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்றாங்க. பிரம்மலோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய வைகுண்ட லோகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 40வது ஸ்லோகம் பாருங்க. நேரம் ஆயிடுச்சா இருக்கா? பீதாம் சுகே பிரதூநிதம்பினி விஸ்புரத்யா காஞ்சல்யா நிபீர் விருதயா வனமாலயா ச வல்கு பிரகோஷ்ட வலயம் வினதா சுதாம்சே பின்யஸ்த ஹஸ்தம் இதரேன துனானம் அப்ஜம். அவரது விரிந்த இடையில் அரைக்கச்சையாக உடுத்தியிருந்த பொன் மஞ்சள் நிற பட்டாடையின் மீது உலர்கின்ற ஒட்டியானம் ஒன்றை அணிந்திருந்தார். அவரது மார்பில் தொங்கிய அன்றளர்ந்த மலர்களினால் ஆன மாலையில் வண்டுகள் பீங்காரமிட்டபடி மொய்த்துக் கொண்டிருந்தன. அவரது வன்மை மிக்க மண்ணுக்கட்டுகளை கைவளையல்கள் அணி செய்தன. அவர் தனது ஒரு கரத்தினை தனது வாகனமான கருடனின் தோள் மீது போட்டிருந்தார். மற்றொரு கரம் தாமரை மலரை சுழற்றியபடி இருந்தது. நடந்துதான் வந்தார், ஆனாலும் கருடன் என்ன பண்ணியிருக்கார்? கூடவே வந்திருக்காரு பாருங்க. அவருடைய சேவையை அவர் விடல இல்லையா? விஜயலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இங்கே மாமுனிவர்கள் மட்டுமே தனிப்பட்ட முறையில் உய்துணர்ந்த முழுமுதற் கடவுளின் அங்க வர்ணனை அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பகவானின் உடல் மஞ்சள் வண்ண பட்டு பீதாம்பரனால் பொருத்தப்பட்டிருக்கிறது. அவரது இடை மெல்லியதாக இருந்தது. வைகுண்ட லோகத்தில் முழுமுதற் கடவுளின் மார்பிலோ அல்லது அவர் தம் துணைவர்களில் யாரேனும் ஒருவர் மார்பிலோ மலர் மாலை சூட பெற்றதென்றால் அம்மாலை வண்டுகளால் மொய்க்கப்பட்டு கொண்டிருந்தனவென்று குறிப்பிடப்படுகிறது. பகவானின் தன்மைகள் மிக்கவையாகவும் பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்துபவையாகவும் உள்ளன. பகவானின் ஒரு கரம் அவர் வாகனமாகிய கருடனின் தோள் மீது வைக்கப்பட்டிருந்தது. மற்றொரு கரமோ தான் வைத்திருந்த மலர் மாலை மெதுவாக சுழற்றியபடி இருந்தது. இவை அனைத்தும் முழுமுதற் கடவுளான நாராயணின் தனிப்பட்ட தன்மைகளாகும். ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. சோ ஒரு கையை அப்படி கருடன் மேல போட்டிருக்கார், ஒரு கையை தாமரை மலர் அதை வச்சு அப்படியே அழகா பகவான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ நம்ம கோவில்ல பாக்குற மாதிரி பகவான் எந்த அசைவும் இல்லாம அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருப்பார் அப்படின்னா நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. வைகுண்ட லோகத்துல பகவான் இப்படியே தான் அப்படியே நின்றுட்டே இருப்பார். கோவில்ல எப்படி நம்ம விக்கிரகத்தை பாக்குறோமோ அதே மாதிரி பகவான் நின்றுட்டு இருப்பார் அப்படின்னா கிடையாது. அவர் நடமாடிட்டு இருப்பார், போயிட்டு இருப்பார், வந்துட்டு இருப்பார். அவருடைய கரங்கள் அசைக்கிட்டே இருக்கும், அவருடைய பாதங்கள் நடமாடிட்டே இருக்கும், அவருடைய மிகி அசைவுகள், அவருடைய அந்த புன்னகை, இதெல்லாமே இருக்கும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். விதத்யுட்சிபன் மகர குண்டல மண்டனார்க கண்ட ஸ்தலோன்னச முகம் மணிமத்ரீடம் தோர்தண்ட ஷண்ட விவரே ஹரதா பரார்த்திய ஹரேன தந்தர கதேன ச கௌஸ்துபேன. மொழிபெயர்ப்பு. ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி மியூட்ல இருக்கீங்க. இல்ல, சவுண்ட் கம்மியா கேக்குது. அன்மியூட் பண்ணிட்டாங்க, சவுண்ட் கம்மியா. படிங்க மாதாஜி. அவரது திருமுகத்திலே வேறுபடுத்தி காட்டும் இரு கண்ணங்களும் இரு செவிகளின் மின்னலை போல் ஒளி செய்து தொங்கும் மகர கொண்டவர்களின் அழகினை மேலும் அழகு செய்தன. அவரது நாசி உயர்ந்து ஒரே சீராக இருந்தது.
வைரங்களும் வைடூரியங்களும் பதிக்கப்பட்ட மணிமகுடம் அவரது திருமுடியினை அணி செய்து கொண்டிருந்தது. அவரது கழுத்திற்கும் நாற்கரங்களுக்கும் இடையே அழகிய அடிகை தொங்கிக் கொண்டிருந்தது. மேலும் கௌஸ்துபமணி பதிக்கப்பட்டிருந்த மாலை ஒன்று அவர் கழுத்தினை அலங்கரித்தது. ஹரே கிருஷ்ணா. சத்தியவிரத முனிவரும் பாடுறார் இல்லையா, லசகுண்டலம் கோகுலே கஜமானம் அப்படின்னு. சோ அவருடைய காதுல இருக்கிற குண்டலங்கள், லசத் குண்டலம் அப்படின்னா ஒளி வீசுகிற அந்த குண்டலங்கள் அவருடைய கன்னத்துல பட்டு அது என்ன ஆகுதான், இன்னும் பளபளக்குது அப்படின்னு சொல்லி அந்த தாமோதராஷ்டகம். பேத்தி பாடுறாளா மாதாஜி? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பேத்தி அந்த பாட்டு பாடுறாளா மாதாஜி? இல்ல இப்ப இல்ல, அப்புறம் பாருங்க. ஓகே மாதாஜி. அத்ரோபசுஷ்டம் இதி சோஸ்பிதம் இந்திராயாஹ ஸ்வானம் தியா விரசிதம் பஹு சௌஷ்டவாட்யம் மஹ்யம் பவஸ்ய பவதாம் ச பஜந்தமங்கம் நேமோர் நிரீஷ்யன வித்ருப்த நிருசோ முதாகைஹி. பக்தர்களின் மதிநுட்பத்தினால் பல்லாற்றனானும் விரிந்துரைக்கப்படும் நாராயணரது கண்ணை கவரும் அழகு, அழகுக்கெல்லாம் அழகு செய்யும் அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மியின் அழகினையும் வெல்லும் வண்ணம் இருந்தது. அன்பார்ந்த தேவர்களே, இவ்வாறு தன்னை வெளிப்படுத்தி காட்டிய பகவான் என்னாலும் சிவபெருமானாலும் உங்கள் எல்லோராலும் வணங்குவதற்குரியவர் ஆவார். திறந்த விழி மூடாது அவரது அழகினை அள்ளி பருகிய முனிவர்கள் ஆனந்தம் மீதூர தமது செல்வி தாழ்த்தி அவரது தாமரை திருவடிகளை பணிந்தனர். திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பிரபுபாதற்கு ஜெய். அதிகரித்து கொண்டே போகும் பகவானின் அழகினை வர்ணிக்க போதுமான வார்த்தைகள் கிடையாது. பகவானின் உலக மற்றும் ஆன்மீக படைப்புகளிலேயே எழில் நலம் மிக்கவள் அதிர்ஷ்ட தேவதையே லக்ஷ்மியே ஆவாள். தான் மிக்க அழகுடையவர் என்னும் உணர்வு அவளிடம் இருக்கிறது. இருந்தும் பகவான் முன்னால் அவளது அழகு தோற்கப்பட்டது. அதாவது பகவானின் முன்னர் லக்ஷ்மி தேவியின் அழகு 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது என்று கூறலாம். வைணவ கவிஞர்களின் வார்த்தைகளின்படி கண்ணை கவரும் பகவானின் அழகு 1000 மன்மதன்களை தோற்கடிக்க கூடியதாகும். ஆதலினாலேயே அவர் மதன மோகனன் என்றழைக்கப்படுகிறார். மேலும் பகவான் கூட சில நேரங்களில் ராதா ராணியின் அழகில் மயங்குகிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கவிஞர்கள் அச்சூழ்நிலையின் கீழ் பகவான் மதன மோகனனாக இருந்த போதிலும் கூட அவர் மதன தாகன் அல்லது ராதா ராணியின் அழகில் மயங்கியவர் என்று விளக்குகின்றனர். உண்மையில் பகவானின் எழிலானது மேன்மை மிக்கதாகும். அது வைகுண்ட லோகத்தில் உள்ள லக்ஷ்மி தேவியின் எழிலையும் வெல்லக்கூடியதாகும். வைகுண்ட லோகத்தில் உள்ள பகவானின் பக்தர்கள் பகவானை அழகில் சிறந்தவராக காண விரும்புகின்றனர். ஆனால் கோகுலம் அல்லது கிருஷ்ணலோகத்தில் உள்ள பக்தர்கள் கிருஷ்ணரை காட்டிலும் அழகு மிக்கவராக ராதா ராணியை காண விரும்புகின்றனர். இதில் சரி கட்டுகின்ற முறை என்னவென்றால், தனது பக்தர்களை மகிழ்ச்சியடைய செய்பவர் என்னும் பொருள் தரும் பக்தவத்சலம் என்னும் பெயருடைய பகவான் இத்தன்மைகளை மேற்கொள்வதினாலேயே சிவபெருமான் பிரம்மதேவன் பிற தேவர்கள் போன்ற பக்தர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்கிறார். இங்கும் கூட பக்த முனிவர்களான குமாரர்களுக்காக பகவான் தனது எழில் கோலத்துடன் காட்சி தந்தார். அவர்களும் தங்கள் விழிகளினால் பகவானை விழுங்கி விடுவது போல் ஆவல் தீராது தொடர்ந்து அவரை பார்த்து கொண்டே இருந்தனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ பிரபுபாதருடைய மனோபாவம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வைகுண்ட லோகத்துல லக்ஷ்மி நாராயணரை வர்ணிக்கக்கூடிய அந்த சமயத்துல கூட பிரபுபாதர் யாரை வர்ணிக்கிறார்? கிருஷ்ணரை வர்ணிக்கிறார். சோ கிருஷ்ணருக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னா மதன மோகன்னு பேரு. ஏன்னா கோடிக்கணக்கான மன்மதர்களையும் கவரக்கூடிய அழகு கொண்டவர் கிருஷ்ணர். ஆனா ஸ்ரீமதி ராதாராணி மதன மோகன மோகினி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மதன மோகனையும் மோகிக்க செய்யக்கூடியவள். அதனால அவங்க வந்து மதன மோகன மோகினி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சோ கிருஷ்ணன் இந்த மாதிரி தோத்து போறதுனால என்ன ஆகுது? பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமானவரா ஆயிடுறாரு. ஸ்ரீமதி ராதாராயனுடைய அழகுல அவர் மயங்கிறதுனால பக்தர்களுக்கு அவர் ரொம்ப பிரியமானவர் ஆயிடுறாங்க. சோ நீங்க வந்து விருந்தாவனம் போனீங்க அப்படின்னா கிருஷ்ணா கிருஷ்ணாலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அங்க போனா எல்லாரும் என்னதான் சொல்லுவாங்க? ராதே 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 தான் சொல்லுவாங்க. அதுவும் பர்சானெல்லாம் போயிட்டோம் அப்படின்னாக்கா லாட்லி ஆமா. சோ பெல் அடிச்சு ஓரமா போங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ராதே 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 ராதே. இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு ராதே ராதே எல்லாம்.
முன்னெல்லாம் நிறைய ராதே ராதே இருக்கும். கடையில போய் ஏதாவது வாங்க போனா கூட நமக்கு பணம் கொடுக்கும்போது ராதே ராதே அப்படின்னு வாங்கிப்பாங்க. பொருள் கொடுக்கும்போது ராதே ராதேன்னு சொல்லுவாங்க. சோ அது மாதிரி நிறைய ராதே ராதே கேட்கலாம். இப்பெல்லாம் நிறைய ஹாரன் சத்தம் கேட்குது. அவங்களும் வந்து மாடர்னா மாறிக்கிட்டே வர்றாங்க. சோ ஆனா யாசகம் கேட்கும்போது கூட, பிக்சர் கேட்கும்போது கூட அவங்க ராதே ராதே தான் ராதே ராதே தான் கேட்பாங்க. மரத்துல எல்லாம் ராதே 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 தான் எழுதி வச்சிருக்காங்க. யாருமே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணாலாம் சொல்ல மாட்டாங்க. சோ அவங்க எல்லாம் வந்து ராதாரண்யனுடைய பக்தர்கள். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணரையே மயக்கக்கூடிய அழகு கொண்டவங்க ஸ்ரீமதி ராதாரண்யம், கிருஷ்ணனுடைய ஆனந்த சக்தி. ஸோ இந்த பொருளுரைகள் எல்லாம் விளக்கறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனாலும் நம்ம வந்து கொஞ்சம் மேலோட்டமாக தான் போயிட்டே இருக்கோம். எனிவே உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வைகுண்டத்துல நின்று பகவானை பார்த்த ஒரு ஃபீலிங் கிடைச்சது மாதாஜி. எவ்வளவு அற்புதமான வர்ணனைகள் இல்லையா பகவான். வெரி நைஸ் மாதாஜி. பாகவதம் தான். சோ இந்த பாகவதத்தை வந்து விபத பாகவதம் தான் நல்லா சொல்லப்பட்டது. பாகவதத்தை குடிக்கணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வைகுண்டம் ஒண்ணுதானே மாதாஜி? வைகுண்டம் வந்து லோக்கல்ல வந்து 3 வைகுண்டம் இருக்கா மாதாஜி. நம்ம இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள, நம்ம இருக்கிற இந்த பிரம்மாண்டத்துக்குள்ளேயே 3 வைகுண்டம் இருக்கும். ஒண்ணு இந்த வைகுண்டம், ஜெய விஜயர்கள் போன இந்த வைகுண்டம், இருக்கிற இந்த வைகுண்டம், அதாவது 4 குமாரர்கள் போன வைகுண்டம். இன்னொன்னு துருவ மகாராஜனுக்காக பகவான் கொடுத்த அவருடைய லோகம், அவருடைய லோக்கல் பார்க்கடல வந்து துருவ மகாராஜன் கொடுத்தது இல்லையா, துருவ லோகமா இருக்கு இல்லையா, அது ஒரு வைகுண்டம். அப்புறம் 8th கேண்டோல லக்ஷ்மி தேவி கேட்கிறாங்கிறதுக்காக ஒரு வைகுண்டத்தை பகவான் உருவாக்குறாங்க, அது ஒரு வைகுண்டம். சோ இதுக்கு மேல இருக்கிறது இது வந்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற 3 வைகுண்டங்கள். இதுக்கு மேல இருக்கிறது தான் ஒரே வைகுண்டம். அதுல பல எண்ணற்ற வைகுண்டங்கள் இருக்கு. மேல கோலோக விருந்தாவனம். ஆச்சாரியர்களுடைய கமெண்ட்ரி அப்படித்தான் இருக்கு. ஓகே மாதாஜி, தேங்க் யூ மாதாஜி. சோ இந்த வைகுண்டங்களுக்கு பேர்லாம் இருக்கு, பட் எனக்கு அது அந்த அளவுக்கு டீடைலா ஞாபகம் இல்லை. ஓகே மாதாஜி. அதுக்கப்புறம் புதுசா கொஞ்சம் பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க, ரெகுலரா வாங்க. சோ வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு காண போயிடாதீங்க. இந்த பயணம் தொடர்ந்து படிக்கிற இந்த பாகவத பயணத்தை நாம தொடர்ந்து செய்வோம். அதனால தொடர்ந்து இணைந்து செய்வோம். கண்டிப்பா மாதாஜி, நாங்க கண்டிப்பா உங்களை விட மாட்டோம் மாதாஜி. சரி மாதாஜி. வணக்கம்மா, நான் புதுசா சேர்ந்திருக்கேம்மா, இன்னைக்கு தான் வந்தேன். ஓகே ஓகே மாதாஜி. கோயம்புத்தூர்ல இருந்து அனுராதா பேசுறேம்மா. ரொம்ப திவ்யமா இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, ஆனந்தமா இருக்கு. என் பேர் அப்படி இருக்கிறதுனால என்னவோ தெரியல, எனக்கு கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்குங்க. சின்ன இருந்து எனக்கு கிஃப்ட் கொடுக்காத கூட எங்க அப்பா கிருஷ்ணர் பொம்மை தான் கொடுப்பாரு. அவரோட பாடல்கள் தான் ரொம்ப கேட்பேன். அவர்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கிரேஸ் எனக்கு. கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்ன மறந்து. ரொம்ப இதெல்லாம் சொல்லித்தர நீங்க எவ்வளவு பாக்கியசாலியான ஆத்மான்னு நினைச்சு பாத்துக்கிட்டேன் உங்களை. இதெல்லாம் எங்களுக்கு கேட்டுக்கிட்டு சொல்லி தரீங்களே. ஆமா, அவரு எழுதியிருந்தாலும் எங்களுக்கு நீங்க தானே சொல்றீங்க, உங்க மூலமா தான் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நீங்க எத்தனை மாலை ஜபம் பண்றீங்க? இல்லம்மா, ஒண்ணுமே பண்ணலமா, இப்பதான் வந்திருக்கேன். அந்த பொண்ணு சுதா, சேலம் சுதா இருக்காங்களா, அவங்க சொல்லி சத்யா என்ன கான்டாக்ட் பண்ணி சொன்னாங்க, லிங்க் கொடுத்தாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கிருஷ்ணரை எவ்வளவு பிடிக்கும்னு சொல்றீங்க இல்லையா, அதனால கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இந்த நாமத்தை சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்க பக்கத்துல கோயம்புத்தூர்ல கொடிசியா அப்படிங்கிற இடத்துல இஸ்கான் இருக்கு. இஸ்கான் போயிருக்கேன்மா, போயிருக்கீங்களா? சோ அந்த இஸ்கான்ல போயிட்டு ஒரு ஜெபமாலை வாங்கிங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. சோ இது இப்படி இருக்கும். 108 மணி இருக்கும் ஜெபமாலை. என்ன மணி? தாமரையா? ஃபர்ஸ்ட் கேட்கும் போது நீங்களுக்கு வந்து பூவரசு இல்லைன்னா வேம்பு அந்த மாதிரி மாலை கொடுப்பாங்க. இருக்குமா, எங்கிட்ட 108 மாலை. சங்கு மாலை வச்சிருக்கேன், துளசி மாலை வச்சிருக்கேன், ஸ்படிக மாலை வச்சிருக்கேன், வைஜெயந்தி மாலை வச்சிருக்கேன். சரி சரி சரி, எல்லா மாலைகளும் இருக்கும். எல்லா மாலையும் வச்சிருக்கீங்களா? ருத்ராட்ச மாலை. ஆமா. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பை மட்டும் அங்க போய் வாங்கிக்கங்க. இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கிக்கங்க. இந்த பேக் எதுக்காக வாங்கிக்க சொல்ல, என்கிட்ட பேக் இருக்குன்னு சொல்லலாம். நீங்க
ஆனா இந்த பேக் இதுக்காக வாங்கிக்க சொல்றேன். பேக் இல்ல இல்ல. ஓகே. இல்ல நிறைய பேர் என்கிட்ட அந்த சாதாரண துணி பை கூட வச்சிருப்பாங்கல்ல, அதுக்காக சொல்றேன். இல்ல இல்ல, இந்த மாதிரி பை இல்ல. இந்த மாதிரி பையில என்ன வசதி அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம இப்படி கை விட்டுக்கலாம். ஜபம் பண்ணும்போது இந்த விரலை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆமாங்க, ஆள்காட்டி விரல பயன்படுத்தக்கூடாது. அதனால அதை வெளியில விட்டுக்கிறதுக்கும் இங்க ஒரு துளை இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த நடு விரல்லையும் இந்த கட்டை விரல்லையும் இந்த மணிமாலையை வச்சு நீங்க வந்து ஜபம் பண்ணலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க, நீங்க ஒரு மாலையை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட என்ன மாலை இருக்கோ, தாமரை மாலை ஏதோ மாலை எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மாலையை எடுத்துக்கிட்டு நீங்க இஸ்கான் கோவிலுக்கு போய் இந்த பை வாங்கும் போது அங்க இருக்கிற பக்தர்கள் கிட்ட எப்படி ஜபம் பண்றது அப்படின்னு நேரடியா கத்துக்கோங்க. சரி சரி சரிங்க. முறை இருக்கு. இந்த மாதிரி இந்த விரலை விட்டுட்டு எப்படி வந்து ஜபம் பண்ணலாம், ஒவ்வொரு மணியில ஹரே கிருஷ்ணா எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத கத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா ஆன்லைன்ல சமைக்க கத்து கொடுக்குற மாதிரி இது கத்து கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். அதனால நேர நீங்க ஒரு பக்தர்கிட்ட போய் கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமா கத்துக்கலாம். அப்படி கத்துக்கிட்டு உங்களால எவ்வளவு மாலை முடியுதோ அவ்வளவு மாலை நீங்க வந்து ஜபம் பண்ணுங்க. சரியா? சரி சரி, கண்டிப்பா கண்டிப்பா பண்றேம்மா. ரொம்ப நன்றிமா. ஜபம் பண்றேன்னு ரொம்ப நன்றி. நாங்க தான் ஜெய் 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 நன்றி சொல்லணும். மாதாஜி ஜபம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, அனுராதா மாதாஜி. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் ஒரு தடவை ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுவோமா? மகாபாகியம் மகாபாகியம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. மாதாஜி உங்க பேத்தி பாடுறேன்னு சொன்னாங்களே, பாடலாம் மாதாஜி? நமாமீஸ்வரம் ஒரு பேராகிராஃப் பாடப்போம். பாடுறா கண்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பாடுங்க. நமாமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் லசத்குண்டலம் கோகுலே விரஜமானம் யசோதாபியோ லோகலே தாவமானம் ஸ்மராமி ச அத்யந்த த்ரோத்ருத்ய கோப்யா நமாமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் லசத்குண்டலம் கோகுலே விரஜமானம். தேங்க்யூடா, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அழகா பண்ணீங்க, தேங்க்யூ. சோ வேற யாரு? கனகா மாதாஜி புதுசா வந்திருக்கீங்களா? கனகலதா மாதாஜி. புதுசா வந்திருக்கேன் மாதாஜி நானு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்க ஜபம் பண்றீங்களா மாதாஜி? பண்றேன் மாதாஜி. எனக்கு ஆனா ரெகுலரா ஒரு 8 மாலை ஜபம் பண்றதுக்கு நான் உறுதி எடுத்துக்கிட்டேன் மாதாஜி. வர மாட்டேங்குது மாதாஜி. 2 4 அந்த மாதிரி இஷ்டத்துக்கு பண்றேன் மாதாஜி. ஒரு ரெகுலாரிட்டி தான் எனக்கு வர மாட்டேங்குது மாதாஜி. வர மாட்டேங்குதா? ரெகுலரா 8 அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ரெகுலரா ஏன் வர மாட்டேங்குது அதை பார்த்துட்டு நம்ம என்ன காரணம் பார்த்தா அது ஒரு என்ன சொல்றேன்னு தெரியல. ஒரு என்ன ஸ்ட்ராங் மைண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் மாதாஜி. சரி 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 சரி, நீங்க என்ன பண்ணுங்க, காலம்பரம் ஒரு 4 மாலை சொல்லிடுங்க. சரி மாதாஜி. அதே மாதிரி மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்பீங்க இல்லையா, அப்போ ஒரு 4 மாலை பண்ணிடுங்க. ஓகே மாதாஜி. இந்த 2 நேரம் 4 மாலை பண்ணிடுங்க. அது ரெகுலரா வந்து பண்ணிடுங்க. சாப்பிட்டு முடிச்சு உடனே உட்கார்ந்து 4 மாலை பண்ணிடுங்க. ஓகே மாதாஜி. சரியா? அதெல்லாம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்து 4 மாலை பண்ணிடுங்க. அது எப்படி வராம போகும் நம்ம பாத்துடலாம். சரியா? ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி, பண்றேன் மாதாஜி. நீங்க சொன்னதுக்காக பண்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேற யாருக்கு இந்த கேள்வி இல்லைன்னா நம்ம இதோட நிறைவு செய்துக்கலாமா? वंचा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव वृंद की जय। श्रील प्रभुपाद की जय। गौर प्रेमानंदे। हरि हरि बोल। हरि हरि बोल। थैंक यू माताजी। थैंक यू माताजी। थैंक यू माताजी। हरे कृष्णा माताजी। थैंक यू माताजी। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा हरे कृष्णा। थैंक यू माताजी। हरे कृष्णा हरे कृष्णा हरे माताजी। कृष्णा एंड கொடுத்துறேன். हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. थैंक यू ऑल.